Realme 7 series தான் இன்னைக்கு இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல Realme 7 இப்போ நம்ம கையில இருக்கு. Realme 6 கம்பேர் பண்றப்ப உண்மையிலேயே இது அப்கிரேடா என்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இப்போ இருக்க காம்படிஷன்ல அந்த Poco X2 Moto One Fusion Plus Realme X2 இவங்க கம்பெனிலே இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்றப்ப இந்த போன் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா ஒரு ஃபுல் ரிவ்யூவா பார்க்க போறோம். அது கூடவே ஒரு குட்டி அன்பாக்சிங்கும் இதே வீடியோ நம்ம பார்க்கலாம். என்னடா அது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு நான் Realme 6 series லான்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஃபோன் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு லேட்டா Realme லான்ச் பண்ண ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடுவில் கொரோனா இஷ்யூலாம் வந்துருச்சுல, அதனால ஒரு 6 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. Realme 6 series வந்து 6 மாசம் கழிச்சு 7 series லான்ச் பண்ணிருக்காங்க. இது யாருக்கு அட்வான்டேஜோ இல்லையோ, இந்த Realme 6 series வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களோட சீரிஸ் லான்ச் பண்றப்ப அவங்களே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருவாங்க. என்னடா அதை விட நல்ல ஃபோன் 2 மாசம் கழிச்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே ஓரளவு இப்போ ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படி பார்த்தாலுமே இது உண்மையிலேயே அப்கிரேடா அப்படின்னு பார்க்கறவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதை அடுத்து பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்க பார்த்தலாம். சோ இந்த தடவை Realmeயோட பாக்ஸை மாத்திட்டாங்க. சோ எப்பயுமே ஒரு yellow கலர் பாக்ஸ்ல வரும். ஆனா இப்போ Realme 7 அப்படின்னு போட்டு சல்மான் கானோட பிக்சர் போட்டு கீழ அவரோட சிக்னேச்சர் போட்டுருக்காங்க. மேபி இது ஸ்பெஷல் வேரியண்டா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ரிவ்யூக்கு எனக்கு இதான் சென்ட் பண்ணாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா Realme 7 அப்படின்னு போட்டு எப்பயும் போல கீ ஃபீச்சர்ஸ் வந்து போட்டுருக்காங்க. அது கீழ பாத்தீங்கன்னா ஷேர் வேல்யூ ஹெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.99 இருக்கு அண்ட் பாடிக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.93 இருக்கு. ரொம்ப கம்மியான ஷேர் வேல்யூ தான். பாக்ஸ்க்குள்ள எப்பவும் போல வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு போட்டு சிம் எஜெக்டர் டூல், இந்த போனுக்கான ரீடிங் மெட்டீரியல், இந்த போனுக்கான ஒரு நல்ல டிபியூ கேஸ், அதுக்கு அப்புறம் Realme 7 மொபைல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ராப்பர்ல இருந்து வெளிய எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதா Realme 7. இந்த டிசைனை பார்க்கறப்ப அப்படியே ஒரு புதுசான டிசைன் மாதிரிலாம் தெரியல. ஒரு டூயல் ஷேட்ல ஒரு கிரேடியன்ட் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு சில போன்ல வந்திருக்கு. லைக் Oppo, Vivo எல்லாம் ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்திருப்பீங்க. இப்போ Realmeல கொண்டு வந்திருக்காங்க. சோ கையில எடுத்தோன weight வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதனால அதோட weight பார்த்தோம்னா 197 கிராம்ஸ் 197 கிராம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால weight வந்து ஓரளவு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. weight மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் அதை ஆன் பண்ணிட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா எப்பயும் போல Realme 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் டைப் சி கேபிள் சார்ஜிங்காக கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த Realme 7க்கு வந்தோம் அப்படின்னா இதுல TUV சர்டிபிகேஷன் இருக்கு அப்படின்னாங்க. அதனால குவாலிட்டி அதோட ரிலையபிலிட்டி எல்லாம் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது கேஸை மாட்டிட்டு இந்த போனை அப்படியே இப்படி டம்முன்னு போட்டு உடையுதா அப்படின்னு பார்க்க போறேன். உடையல. சோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல இப்ப மட்டும் இல்ல, தெரியாம கீழே விழுந்துச்சு. நான் ஷூட் பண்றப்ப அந்த மரத்துல வந்து தெரியாம கீழலாம் விழுந்துச்சு. சோ ஓரளவு குவாலிட்டி நல்லா பண்ணிருக்குமா தான் தெரியுது. டிசைனை பொறுத்தவரை முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டூயல் ஷேட்ல கிரேடியன்ட் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ஓகே நல்லா இருக்கு. கிளாஸ்டிக்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து Realme 7ல உண்மையிலே என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ராசஸர் MediaTek Helio G95 வந்து கொடுத்திருக்காங்க. இங்க கம்பேரிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா Realme 6க்கும் Realme 7க்கும் ரியல் டே லைஃப்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. அண்ட் ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் முன்ன பின்ன லைட்டான ஸ்லைட்டா தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் Realme 6ல பயங்கரமா ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூவை நான் இங்க ஃபீலே பண்ணல. ஏன்னா நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்றது, நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றது, எப்பயுமே வந்து கேமரா அண்ட் லொகேஷன் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணா கூட பெர்ஃபார்மன்ஸ்ல எங்கேயுமே லாக் ஆகல. அண்ட் ஆல்சோ கேம் விளையாடுறப்ப இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. லைக் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் ரொம்ப நேரம் விளையாண்டு பார்த்தேன். நான் ஆல்சோ PUBG ஹை கிராஃபிக்ஸ்ல விளையாண்டு பார்த்தேன். அப்படி விளையாண்டாலுமே ஒரு 2 மணி நேரம் வந்து விளையாண்டுருப்பேன். அப்படியுமே எனக்கு வந்து ஹீட் வந்து ஃபீல் ஆகல. கவர் இல்லாம தான் விளையாண்டேன். அப்படியும் பெருசா ஹீட் ஆகிற வந்து என்னால ஃபீல் பண்ண முடியல. இதுக்காக இதுக்குள்ள கார்பன் ஃபைபர் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ Realme 6ல நான் ரொம்ப வெறுப்பேற்றது அந்த ஹீட்டிங் இஷ்யூ தான். அதை இங்க சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் MediaTek Helio G95 ஃபர்ஸ்ட் இந்த போன்ல தான் யூஸ் பண்றோம் அப்படின்றாங்க. இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விடவே மாட்டாங்க. ஏன் செகண்ட்னு போட்டா உங்களுக்குலாம் ஆகாதா? சரி ரைட் விடுங்க. நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். அந்த வகையில பர்ஃபார்மன்ஸ்ல பெருசா எந்த லாகும் இல்ல. இந்த பர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இதோட UI. Realme UI மேல Android 10 கொடுத்திருக்காங்க. இதுல எப்பயும் போல டார்க் மோட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணி சரி பண்ணி வச்சிருக்காங்க. Realme 6 சீரிஸ்ல இந்த மாதிரி அந்த UI ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த UI ல ஒரு சில குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க. லைக் நம்ம PUBG விளையாடிட்டு இருக்கப்ப ஹோம் மெனுக்கு வந்தோம் அப்படின்னா PUBG ல இருந்து நம்ம எவ்வளவு நேரத்துல ஜம்ப் பண்ண போறோம், ஃளைட் எவ்வளவு நேரத்துல கிளம்புது அப்படின்றது அந்த டைமர் வந்து இங்க ஓடிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி எந்த UIலயுமே நான் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி விஷயத்தை யோசிச்சு யூசர்ஸ்க்காக பண்ணிருக்காங்க. அந்த வகையில Realme UI பாராட்டலாம். ஆனா ஆட் வருது. சோ ஆட் அப்படினா டைரக்டா போடல, நோட்டிபிகேஷன் ஆட், ஏதாவது ஒரு ஆப் வழியா வந்து புஷ் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல அந்த ஆட் வந்து போட தான் செய்றாங்க. அடுத்த அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா Realme 6ல 4300 mAh பேட்டரி கொடுத்திருப்பாங்க. ஒரு 700 mAh இன்கிரீஸ் பண்ணி 5000 mAh பேட்டரியை இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இதோட திக்னஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட்
மேனேஜ்மெண்ட் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். 5000 mAh பேட்டரி இருக்க நல்ல ஃபோன்லாம் சிலதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. அதுவும் கேஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லாவே வெயிட் வந்து ஃபீல் ஆகும். அண்ட் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரி லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Realme 6க்கும் 7க்கும் பெரிய டிஃபரன்ஸ் பேட்டரியில் தெரியல. வெறும் கெப்பாசிட்டியோட அந்த நம்பரை வச்சு மட்டும் வேணா நம்ம சொல்லிக்கலாம் இதில் 5000 இருக்கு இதில் 4300 அப்படின்னு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி யூசேஜ்ல Realme 6க்கும் 7க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பேட்டரி யூசேஜ் அப்படின்னு வர்றப்ப ஒரு நாள் வருது. ஸோ நார்மலாக சின்ன சின்ன கால் பேசுறது, எப்பயுமே வந்து ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்றது, லொகேஷன் ஆன் பண்ணி வைக்கிறது, இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு 20% உங்களுக்கு மிச்சம் இருக்கும். இல்லை நான் ரொம்ப இன்டென்சிவா யூஸ் பண்ணுவேன், கேம் என்ன ஆரம்போ விளாண்டுக்கிட்டே இருப்பேன், அந்த இடங்களில் எவ்வளோ நேரம் பேட்டரி லைஃப் வருது அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் கண்டினியூவாக உங்களால் கேம் விளாண்டுக்க முடியும். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா சார்ஜ் போடணும். 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி தான். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளே இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து இது டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா Realme 6ல இருக்க அதே டிஸ்பிளே கொண்டு வந்து இங்கே வச்சிட்டாங்க. 6.5 இன்ச்ல ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே, கார்னிங் உருளா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இது அப்படியே Realme 6ல இருக்க அதே டிஸ்பிளே தான். ஸோ இதோட கலர்ஸ் விவிங் ஆங்கிள் எல்லாமே பார்க்கறது நல்லா இருக்கும். 480 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பிரைட்னஸும் அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கும். ஆனா உச்சி வெயில நீங்க பாக்குறீங்க அப்படின்னா லைட்டா உத்து பாக்குற மாதிரி இருக்கும். மிச்சப்படி பெரிய இஷ்யூ அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியும் இந்த தடவை நல்லா பண்ணிருக்காங்க. சொல்ல போனா அதே டிஸ்பிளே தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேல இருக்க அந்த பஞ்சோலும் அதே பஞ்சோல் தான், அதே 16 மெகா பிக்சல் தான். Realme 6ல இருக்க அதே செல்ஃபி கேமரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 16 மெகா பிக்சல் மட்டும் இல்ல, பின்னாடி இருக்க அந்த குவாட் கேமராவும் அதே கேமரா தான். 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைடு, 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. இங்க என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 64 மெகா பிக்சல் இருக்குல்ல, இங்க சோனியோட IMX682 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் பெட்டரான இமேஜஸ் அண்ட் வீடியோ கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme 6 கம்பேர் பண்றப்ப செம்மையா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இதோட போட்டோஸ் எல்லாமே நல்ல லைட்டிங்ல மட்டும் இல்ல, லோ லைட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப லோ லைட்டா போறப்ப லைட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப அந்த நாய்ஸ் வந்து தெரியுது. அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல லைட்டிங்ல சூப்பரா இருக்கு. லோ லைட்டுக்கு போறப்ப பயங்கரமா திணறி நிறைய நாய்ஸ் வந்து தெரியுது, புள்ளியா. அண்ட் ஆல்சோ 2 மெகா பிக்சல் எதுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் சென்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அந்த லோ லைட் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் பெட்டரான கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்றாங்க. சோ லோ லைட்ல ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த போன் முந்தின ஜெனரேஷனை கம்பேர் பண்றப்ப, அதாவது Realme 6 கம்பேர் பண்றப்ப. அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோஸும் ஓரளவு நல்லாவே எடுக்க முடியுது. பெருசா குறை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அண்ட் இங்க சர்ப்ரைசிங்கா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட செல்ஃபி கேமரா. சோ லோ லைட்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. Realme 6ல லோ லைட்ல அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது, நிறைய நாய்ஸ் தெரியும். ஆனா இங்க லோ லைட்ல ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சோ லோ லைட்லயும் செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. எனக்கு ஒரு அட்வான்டேஜா பட்டுச்சு. இதனால இந்த ஃபேஸ் அன்லாக் பண்றப்ப லோ லைட்ல நல்லா டக்குன்னு அன்லாக் பண்ணுது. சோ ஃபேஸ் அன்லாக் நல்லா இருக்கு. இதுல என்ன நல்லா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம ஒரு போட்டோ எடுப்போம், அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கு, ரெண்டாவது எடுக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கு, மூணாவது எடுக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கு. அந்த எக்ஸ்போசிங் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த இஷ்யூ இருக்கு. அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் பிளர் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கல. சோ இதோட விலை கண்டிப்பா ஒரு 18,000 ரூபாய் கிட்ட இருக்கும். கரெக்டான விலை இப்ப தெரியல, நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்படி இருந்தும் ஏன் அந்த பேக்ரவுண்ட் பிளர் வீடியோ கொடுக்கல அப்படின்னு தெரியல. நான் கம்பெனி சைடுல இந்த ஃபீட்பேக்கை சொன்னப்ப இந்த ஆப்ஷனை சீக்கிரமே ஒரு அப்டேட்ல கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராப்ளத்தையும் சீக்கிரமே ஒரு அப்டேட்ல சரி பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. மேபி சேல் வர்றதுக்குள்ள பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பேக் கேமரால 4K 30 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ரா இமேஜ் வந்து எடுத்துக்க முடியும். மிச்சபடி கேமரால டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் முக்கியமா மேக்ரோ சென்சார் கொடுத்தாலும் மேக்ரோல நம்மளால வீடியோ எடுக்க முடியாது, போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். இதுக்கு அடுத்து இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் அதே Realme 6ல இருக்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. யூசுவலா சைட் மவுண்டட் பிடிக்காதுன்னு நிறைய வீடியோல சொல்லிட்டேன். ஃபைனலா என்னையே பழக்கி விட்டு யூஸ் பண்ண வச்சிட்டாங்க. சோ சைட் மவுண்டட் நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா அன்லாக் பண்ணுது. பெருசா எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனா கன்வீனியன்ட்டா இல்ல, எல்லா வீடியோலும் சொல்றதுதான். சோ எனக்கு பெருசா கன்வீனியன்ட் இல்ல. இது என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இத பின்னாடி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். அப்படி இல்லாட்டி AMOLED கொடுத்து இன் டிஸ்ப்ளேயா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படி கேட்டோம்னா Realme 7 Pro வாங்கிப்பா அப்படிம்பாங்க. சோ இதுல சைட் மவுண்டட் கொடுத்திருக்காங்க, நல்லா அன்லாக் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக் பத்தி அதுக்கு முன்னாடியே பேசியாச்சு. அண்ட் இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றதை விட எப்படி இருக்குன்றத நீங்களே ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஜியோ சிம்ல கால் பண்றேன், எப்படி இருக்கு டே? இந்த Realme 7ல இருந்து ஃபோன் பண்ணிருக்கேன். சரியா? கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? ஒரு மாதிரி கொணன்னு கேக்குது நீ பேசுறது. நீ பேசுறதே எனக்கு புரியல. உனக்கு அப்படிதான் கேக்குதா? இறைச்சலா இருக்கா? இத்தனைக்கும் நான் இன்டோர்ல க்ளோஸ்ட் ரூம்ல தான் உட்காந்துருக்கேன். அப்படி இருந்து ஏன் அப்படி இருக்கு? இறைச்சலா இருக்கு, பிரேக் ஆகி கேக்குது. ஓகே நல்லா இல்ல. ஓகே
ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்களே கேட்டிருப்பீங்க. லைட்டாக கொணன்னு கேட்குது. அது நான் பேசுறது மட்டும் இல்லை, அவங்க பேசுறது கேட்குது. டே இன்னொரு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன், வோடஃபோனும் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது சில சமயங்களில் பல சமயங்களில் இதே மாதிரி தான் இருக்குது. இன்டோரில் உட்காந்து பேசினா அப்படி தான் இருக்கும், அவுட்டோரில் போய் பேசிப்பாரு அப்படின்னாலும் அவுட்டோரில் பேசினாலும் இதே பஞ்சாயத்து பல இடங்களில் நான் பார்க்குறேன். ஸோ கால் குவாலிட்டியில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பஞ்சாயத்தை இந்த ஃபோனில் தான் பார்க்குறேன். ஸோ இதை ஏதாவது அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் நம்ம கால் பண்ணுறப்ப இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸும் பார்த்தோம்னா கூகுளோட ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரியல்மியோட ஆப்ஸ் கிடையாது. கால் பண்ணுறப்ப அந்த காலர் ஆப்பும் சரி அண்ட் மெசேஜிங் ஆப்பும் ரெண்டுமே கூகுளோட ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது லைட்டாக அந்த ஸ்டாக்கோட ஃபீல் கொடுக்கும், இருந்தாலும் ரியல்மியோடதே கொடுத்துருந்துருக்கலாம், இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கீழே கொடுத்துருக்காங்க. இதுலயும் அதே பஞ்சாயத்து தான், ஒரு ரிங் ஆகுது, ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா நல்லா லவுடா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட கிளாரிட்டி அப்படின்னு வர்றப்ப கொணன்னு ஏதோ ஒரு எக்கோ ஃபீலே இருக்கு. லைட் அந்த ஃபோன் வந்து தண்ணிக்குள்ள போட்டு உடனே எடுத்தோம் அப்படின்னா அந்த சவுண்ட் கிளாரிட்டி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கிடைக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவா தெரியல. முக்கியமா கேம் விளையாடுறப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா காண்டாகும். இது வந்து சாம்சங் போன்ல ஆல்ரெடி நான் அனுபவிச்சிருக்கேன். இங்கே இதே இஷ்யூவை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா அந்த எனிமி நடந்து வர்றதோ நம்ம நடக்கிறதோ நம்ம சுடுறதோ வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. அந்த சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அண்ட் ஸ்பீக்கர் ஆவரேஜாக தான் இருக்கு. அடுத்து இந்த ஃபோனுக்கான எல்லா சென்சாரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரின்னு பார்த்தோம்னா 6GB RAM 64GB இன்டர்னல், 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற 2 வேரியன்ட்ல விற்கிறாங்க. இன்கேஸ் ஸ்டோரேஜ் பத்தலனாலும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2+1 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு அட் அ டைம்ல ஒரு மெமரி கார்டும் போட்டுக்க முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனில் என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர் ஹீட் ஆகல, அந்த வகையில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கு. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் 90 Hz டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட இந்த டிஸ்பிளே கொடுத்தது ஓரளவு நல்ல கிளாரிட்டியான டிஸ்பிளே தான், அதுலயும் எந்த இஷ்யூவும் கிடையாது. அது கூடவே கேமரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. போன ஜெனரேஷனோட இந்த ஜெனரேஷன் ஓரளவு நல்லா இருக்கு. அண்ட் பேட்டரி லைஃபும் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. அண்ட் என்னெல்லாம் நல்லாவே இல்ல பிடிக்கல நெகட்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி கொணன்னு கேக்குது. அண்ட் ஆல்சோ கால் குவாலிட்டி ரெண்டுமே ஒரு போனுக்கு ரொம்ப முக்கியம். சோ இதை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கான ஹார்ட்வேர் இருக்கு, இதை ஏதாவது அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன். அண்ட் அடுத்தது வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ வெயிட்டையும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் அது கூடவே ரியல்மி யூஐல ஆட் போடுவாங்க, அது ஒரு நெகட்டிவா எனக்கு படுது. உங்களுக்கு அது நெகட்டிவா படல அப்படின்னா அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ இருக்கு. நான் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ரியல்மி 6க்கும் ரியல்மி 7க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கட்டும், அதோட கேமராவா இருக்கட்டும், எல்லாமே ஸ்லைட்டா டிஃபரெண்ட் மட்டும் தான் தெரியும். ஆனா என்ன அப்படின்னா ரியல்மி 6ல இருக்க அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணி இங்க ஒரு அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க யாராவது ரியல்மி 6 போன வாரம் தான் ப்ரோ வாங்கினேன் அதுக்குள்ள ரியல்மி 7 வந்துருச்சா அப்படின்னு அழுகாதீங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது நண்பா, லைட்டா ஒரு சில டிஃபரன்ஸ் மட்டும் தான். அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒர்த்தா இல்லையான்றத நீங்க சொல்லுங்க. ஏன்னா பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத அஸ் ரிவ்யூவரா நான் சொல்லிட்டேன். அந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்றத நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த 16,000 18,000 20,000 அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த 20,000 ரூபாய்க்குள்ள இருக்க போன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Poco X2, Realme X2, Moto One Fusion Plus, இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. இதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது எந்த அளவுக்கு நல்ல ஃபோன், எந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட தேவை பொறுத்தது. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு AMOLED டிஸ்பிளே தேவைப்படும், ஒருத்தருக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும், ஒருத்தருக்கு செம்மையான கேமரா தேவைப்படும். உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே வேணும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட நிறைய மூவிஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா அப்படி பார்க்குறப்ப Realme X2 போகலாம். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் செம்மையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க Poco X2, அப்படி இல்லாட்டி Realme 7 போகலாம். இல்லை எனக்கு வந்து Realme Redmi வேணாம், டேரக்டா எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வேணும், அண்ட் ஆல்சோ யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க Moto One Fusion போலாம். இப்படிதான் இன்னைக்கு இருக்க காம்படிஷன்லாம் நம்மளால போன் வாங்க முடியும். ஏன்னா கொயன்னு ஒரு சில டிஃபரன்ஸோட நிறைய போன்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. Realme 6க்கும் 7க்குமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் தான். அந்த ப்ராசஸர் லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, பேட்டரி லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, கேமரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மிச்சபடி பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. மேபி நீங்க யாராவது Realme 6 வச்சிருக்கீங்க, Realme 7 வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா வேணவே வேணாம், வெயிட் பண்ணுங்க. இன்னும் 2 மாசம் பொறுத்தீங்க அப்படின்னா Realme 8, 9லாம் வரிசையா வந்துடும். அந்த மாதிரி வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப Realme 6 சீரிஸ் வச்சிருக்கோங்க ட்ரை பண்ண வேணாம். யாராவது புதுசா ட்ரை பண்றது அப்படின்னா இப்ப இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்னல்ல அதை பேஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமான்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதான் என்னோட ரிவ்யூ. அண்ட் இது போக இந்த போன் பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே தட்டி விடுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் வேற எந்த போனோட குறிப்பிட்டு உங்களுக்கு கம்பேரிசன் வேணும் அப்படின்னாலும் சொல்லிடுங்க. ஸோ அந்த போனோட நான் கம்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். லைக் Realme 6ஓட இப்போ லைட்டா கம்பேரிசன் எல்லாம் பண்ணோம். இதே மாதிரி Realme 7 Pro இல்ல Realme 7 Poco X2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா அந்த கம்பேரிசன் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு வேணுமா
வேணுமான்றத சொல்லுங்க. அண்ட் Realme 7 யாராவது வாங்க போறேன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்றத அடுத்து முடிவு எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ஃபோன் அது நாளைக்கு Realme 7 Pro. ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட TechBoss சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காம கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரீசெண்ட் டைமா சரியா நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேது, பார்த்து அதை மட்டும் மறக்காம பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல அடுத்து பார்க்குறேன். நன்றி.